வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் தாலுகா குளத்துக்குடியிருப்பு கிராமத்திலேருந்து விவசாயி பூமி ஞானசிவம் பேசுகிறேன் மக்களே. இன்று நான் விவசாயிகளினுடைய முக்கிய கோரிக்கையான அரசு வழங்கக்கூடிய மானிய தொகைகளை பற்றி ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் மக்களே. அதாவது என்னென்னா, விவசாயிகளுக்கு அரசாங்கம் கொடுக்குற உழவு கருவிகள், டிராக்டர் வாங்குறது மற்றும் வேளாண்மை விரிவாக்க அலுவலகத்தில் கொடுக்கக்கூடிய விதை நெல்லுக்கு உரம் மற்றும் அந்த உழவு கருவிகள், பூச்சி மருந்து, இதுக்கெல்லாம் அரசாங்கம் மானியங்கிற தொகையில் பல கோடி ரூபாயை வருடந்தோறும் வழங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மானியம் மக்களை சேர்றதில்லை. மக்களை சேருதான்னா இல்லை. கூட்டுறவு நிலவள வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் கொடுக்கறதில்ல. அதில் பாதி தொகை பணமாகவும் பாதி உரமாகவும் கொடுக்குறாங்க. அதுலேயும் மானியம் கொடுக்குறாங்க. அந்த மானிய தொகையெல்லாம் மக்களுக்கு முழுசாக சேருதான்னா கிடையாது. அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய வேதனையான ஒரு விஷயம். அதை பற்றின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கிடையாது. இன்றைக்கி அது மானியங்கிற பேரில் 500 ரூபா பெறக்கூடிய பொருளை 5000 ரூபா மதிப்பு கொட்டேஷனை போட்டு பெரும் கார்ப்பரேட் கம்பெனிக்காரர்களும் பெரிய இந்த வேளாண்மை துறையில் இருக்க பெரிய அதிகாரிகளும் அவங்கள்ட்ட கையூட்ட கமிஷனை வாங்கிட்டு நம்மக்கிட்ட மானியங்கிற பேரில் விலையை ஏற்றி இறக்கி கொண்டாந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. நம்மளும் அதை வாங்கிட்டு இருக்கோம். பொருட்கள் தரமாக இருக்கான்னா இல்லை. ஆகையினால் இந்த மகாராஷ்டிரா, அந்த ஒடிசா, குஜராத்து, மற்ற இன்னும் நிறைய மாநிலங்களில் நம்ம மற்ற ஆந்திர பிரதேசத்தில் கூட கொடுக்குறாங்க. அது மாதிரியே விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய மானிய தொகையை அவங்க வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்திட்டாக்க அவங்க விரும்பின இடத்துல விரும்பின பொருளை வாங்கிக்குவாங்க. தரமான பொருளை அவங்களே பார்த்து வாங்கிக்குவாங்க. எல்லா விவசாயிகளையும் அந்த மானிய தொகை போய் சேருதான்னா கிடையாது. இது ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய வேதனையான விஷயம். இதை பற்றி மக்கள்கிட்ட இன்னும் விழிப்புணர்வு எதுவும் இல்லை. எதோ கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இருக்காரு ஒழிஞ்சு மக்களுடைய வரிப்பணம் தான் மானியமாக கிடைக்கிது. அது தனிநபருக்கு முதலாளிகள்கிட்ட போய் சேருது. இது ரொம்ப வருத்தமான விஷயம். வேளாண்மை விரிவாக்க மையத்தில் கொடுக்கக்கூடிய மானிய இடுபொருட்கள்லாம் தரமாக இருக்கான்னா இல்லை. இன்னும் நீங்கள் பார்க்க போகலாம், பெரும்பகுதியாக அந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் கொடுக்கக்கூடிய பொருட்களெல்லாம் மக்கள்லாம் வாங்கி கொண்டாந்து சும்மா தான் போட்டு வச்சுருப்பா. தரமாக இருக்காது. 500 ரூபா பெறக்கூடிய தார்பாயை 2000 ரூபா 3000 போட்டு விலை வாங்கி அதில் நமக்கு பாதிக்கு பாதி மானியம்னு போட்டு கொடுக்குறா. அதே மாதிரி வம்பட்டி, கடப்பாறை, களைக்கொத்து, கற்கருவா அப்படின்னு எதையோ கொடுக்குறாங்க. அதெல்லாம் மக்களுக்கு பயன்படுதான்னா தரமாக இருக்கான்னா கேள்விக்குறி தான். அதே மாதிரி விதைகளும் வேளாண்மை துறையில் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் கொடுக்கக்கூடிய விதைகள்லாம் தரமாக இல்லை. விவசாயம் கொண்டாந்து விதைச்சாக்க விளைஞ்ச பிறகு பார்த்தா ஒன்று நெட்டையாக இருக்குது, ஒன்று குட்டையாக இருக்குது, ஒன்று மட்டையாக இருக்குது. தேய்ச்சி பார்த்தா மட்டை நல்லா இருக்குது. வியாபாரம் எடுக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஏன் தரமான விதைகளை சாதாரணமான ஏழை விவசாயிகள்கிட்ட தேர்வு பண்ணி கொள்முதல் பண்ணி கொடுத்தா என்ன? யாரோ ஒருத்தன்ட்ட அவன்கிட்ட கமிஷனை வாங்கிட்டு அவங்கள்ட்ட நெல் தரமாக இருக்கா மட்டமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் பரிசீலனை பண்ணாமல் கொண்டாந்து விவசாயி தலையில் வச்சு கட்டுறிய. இந்த ஆடி பிறக்க போது விதை போட போகிறாங்க. உழவு பணிலாம் முடிஞ்சு தயாராக இருக்காங்க. இது ஆனால் வேளாண்மை துறையில் என்ன விதை நெல் இருக்குது, என்ன பூச்சி மருந்து இருக்குது, கலப்பை இருக்கா, என்ன இருக்குங்கிறத பற்றி மக்கள்கிட்ட முறையான அறிவிப்பு எதுவும் இல்லை. வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்திலேருந்து விவசாயிகளை பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இந்த வேளாண்மை விரிவாக்க அலுவலர்களும் எங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியலை. அதை கண்ணுக்கு எட்டாத அற்புத சக்தியாக கண்டுபிடுறிய. அவங்களும் நீங்களும் விவசாயிகளை சந்தித்து மண் பரிசோதனை பண்ணுங்கள். இன்னும் மண்ணுக்கு இன்னும் உரம் போடுங்க, இன்னும் பயிரிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். புரியுதா? திரும்ப 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 நாம் இதே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டி இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. இவங்க கவலைப்படுறதில்லை. இது ரொம்ப வேதனைக்குரிய விவசாயம். பாவங்க, ஏழை விவசாயிகள் பாவம். உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காண்டி தான் உங்களை நியமிச்சிருக்கிறாங்க. நீங்கள் மக்களை பாருங்கள். மக்களை சந்தித்து உங்களோட ஆலோசனைகளை சொல்லுங்கள். இதுதான் இந்த வருஷத்துக்கான இன்சூரன்ஸ் தொகைங்கிறது ஆவுடையார் ஒன்றியத்தில் ஆவுடையார் தாலுகாவில் ஒரு குறிப்பிட்ட ஊர்களுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குது. இந்த ஆவுடையார் வட்டத்துலலாம் அரைக்காசு கூட ஏறலை. ஏன் எங்களுக்கெல்லாம் பாதிக்கவே இல்லை விவசாயம்? போன வருஷம் மழை தண்ணியில் வெள்ளத்தில் மழையில் விளைஞ்ச வெள்ளாமல் அடிபட்டு பூச்சி புகையான் கொலை நோய் அது இதுன்னு எல்லாம் விழுந்து தான் பாதிச்சிச்சு. ஏன் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடாது?
ஏன் நிவாரணம் கொடுக்கக்கூடாது? அப்போனா நாங்கள் கட்டிய பங்குத்தொகை கூட ப்ரீமியம் தொகை கூட கிடைக்கல 4-5 வருஷமாக. பெரிய அலக்குடுப்பாக இருக்குது. சரியில்லை. பாவங்க விவசாயிகள்லாம் ஒன்றும் தெரியாத அப்புறாணி பையன் மக்கள் ஏதோ நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்களை இந்த ஏழை மக்களை வாக்களிக்கிற எந்திரமாக மட்டும்தான் அந்த அரசாங்கம் பயன்படுத்துது. சரியில்லை. இந்த பாருங்கள், விவசாயிகள்கிட்ட நெல்லை சேமித்து வைக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் மூலமாக அரசாங்கம் தானிய சேமிப்பு நிலையம் அவன் தனிநபருக்கோ அல்லது ஊருக்கு பொதுவான இடங்களையோ கட்டி கொடுத்து இந்த நெல்லை சேமித்து வச்சு விலை உயர்ந்த பொழுது விற்றுக்கிட்டு அவங்க கடனை கட்டுற மாதிரி ஏற்பாடு இல்லாமல் அழிவலைக்கு 1700 போட்டுட்டு இன்றைக்கி அம்போன்னு நிற்கிறாங்க. இன்றைக்கி மூடை 2000 விற்கிது. ஒரு தண்டை கூட ஒத்தப்படி நெல் இல்லை. இருந்திருந்தால் இப்போ சேமித்து வச்சுருந்துட்டு அது மேலே கூட்டுறவு வங்கி கடன் மூலமாக ஈட்டுக்கடனை கொடுத்துருந்தீங்கன்னா அடமானம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி விலை ஏறினப்போ விற்றுக்கிட்டு உங்கள் கடனை கட்டுவாங்க. நீங்கள் எப்படா தள்ளுபடி பண்ணுவீங்க, எப்படா மானியம் கொடுப்பீன்னு இதையே பார்த்து எச்சிப்பாலுக்கு அந்த புல்லை மறிக்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அரசு மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, கொடுக்கக்கூடிய மானியங்களை விவசாய இடுபொருள்களுக்கு, உழவுகறிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை நேரடியாக வங்கி கணக்கில் ஏற்றுங்க. அவங்களுக்கு விரும்பின இடத்துல இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டோம், விரும்பின பொருளை வாங்கிக்கிட்டோம், அவங்க பேங்கில் கிடக்க பணத்தை எடுத்து கொடுத்து பண்ணிக்கிட்டோம். ஆனால் மானியங்கிற பேரில் எதையாச்சும் பண்ணிவிட்டு தரமில்லாத பொருட்களை கொடுத்து எவனோ சாப்பிட்டு போகிறான். இது சரியில்லை. விவசாயிகள் ஒருங்கிணைச்சு செயல்படணும். இந்த கோரிக்கையை அரசு ஏற்கும்னு நம்புகிறேன். இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு நன்றி, வணக்கம்.